ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது முழுக்க முழுக்க குரூப் 4க்கு படிக்கிற பிள்ளைங்களுக்காக மட்டுமே ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னாக்கா இந்த வெப்சைட் அப்படின்றது freetnbooks.com ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த வெப்சைட்கான லிங்க்குன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஹோம் பேஜ், ஸ்கூல் புக் சொல்யூஷன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அப்புறமேட்டுக்கா இது டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் டெய்லி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குங்களே, இதை கிளிக் பண்ணுங்களேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா டிஎன்பிஎஸ்சி, அதாவது குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல், அப்புறமேட்டுக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணதும் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். அப்படியே கீழே தள்ளிட்டே வாங்க. இங்கே இருக்குங்களா ஜென்ரல் தமிழ் நோட்ஸு, அதாவது இது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஆஃபீஸர். ஸோ சயின்ஸுக்கு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இருக்குது. இதை நீங்கள் இன்னும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் மெட்டீரியல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கா. தமிழ், ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலிட்டி, அதாவது ஆப்டிடியூட், இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ நான் இப்போ தமிழுக்கான பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் டவுன்லோட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது, 405 பேஜ் சைடில் தெரியுதுங்களா. நான் ஸ்க்ரால் பண்ணுறப்ப எத்தனை பேஜுன்றது தெரியுது. ஸோ டோட்டலி 405 பக்கம்ன்றது இருக்குது. மேக்ஸிமம் நான் தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ன்றது நிறைய வீடியோ, அதாவது பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு டெலகிராமில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நான் நிறையவே கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அதுவே போதுமான ஒரு இதுதான் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம ஐஎன்எம் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்திய தேசிய இயக்கம் இதை நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இது கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு 51 பக்கம் இருக்குது. ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் காந்திக்கு முன் அப்படின்னு இருக்குங்களா. இது குரூப் 4 ஓகேங்களா. ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 குரூப் 4 அண்டு விஏஓ எக்ஸாமுக்கான மெட்டீரியல் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது குரூப் 2க்கு தனியாகவே மெட்டீரியல் இருக்குது ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இங்கே பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டா அப்படின்றது நமக்கு கம்பைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா. ஸோ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கூட்டம், முதல் கூட்டம் யார் தலைமை தாங்கினாங்க, எந்த இடத்துல நடைபெற்றுச்சு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ராப்பராக நமக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது என்ன அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோம். அதாவது நமக்கு ஸ்கூல் புக்கு படித்தா மட்டும்தான் கான்செப்ட் என்னன்றது தெரியும் ஓகேங்களா. ஒரு கோர்வையாக நம்ம ஒரு கதையாக படிச்சுட்டு வருவோம். படிச்சுட்டு ஒரு சில டேட்டா அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக் டேட்டாவை தான் நமக்கு இங்கே கம்பைன் பண்ணி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு எதுக்காக அப்படின்னாக்கா ஒரு நோட்ஸ் டைப்பில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நமக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்போ ஒரு தியரியாக படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு இது எப்படி இருக்குது, ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு ரிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இதை நமக்கு ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இது ஒர்த்தான ஒரு நோட்ஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்டே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஒரு மெட்டீரியல் அப்படின்றப்ப கண்டிப்பாக இது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டீரியல் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மெட்டீரியலில் ஒரு சில டேட்டா அப்படின்றது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மிஸ்டேக் அப்படின்றது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தா மட்டும்தான் ஓகே இந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 1920 வரும், 21 வராது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. நான் எல்லாமே மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்ல வரல. ஒரு சில டேட்டான்றது கண்டிப்பாக தவறுகள் இருக்க தான் செய்யும். அதனால் எடுத்தெடுப்பில் இதை மட்டுமே நான் படிக்கிறேன் அப்படின்ற மட்டும் படிச்சிடாதீங்க. இது உங்களுக்கு ரிவிஷனுக்காக மட்டும்தான் இந்த நோட்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி கவர்மெண்ட் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள், இப்போ எக்கனாமி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ எக்கனாமி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டா முக்கியமான பாயிண்ட்டு ஒரு 63 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரியுதுங்களா.
ஸோ பணவீக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? மக்கள் தொகையெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டேட்டா வைஸ் அழகாக சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஒரு இந்த டேட்டா இதை படிக்கும்போதே நமக்கு வந்து நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா? பார்க்குறப்பே நமக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருங்க பாருங்கள். முதல்ல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 1872 மே பிரபு காலத்தில் தான் வந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இது வந்து ஒரு முறையற்றதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1881 ரிப்பன் பிரபு அவர் தான் ஒரு முறையான கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கா 10 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்றது இந்த கணக்கெடுப்புன்றது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்த டேட்டான்றது 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கணக்கெடுப்புன்றது எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு இந்த கொரோனா டைம், ஓகேங்களா? ஸோ கோவிட் டைம் அப்படின்றதுனால வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது எடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு வந்து கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது என்ன அப்படின்னாக்கா 2011 தான். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அந்த டீட்டெயில் தான் படிக்கிறோம். ஸோ அந்த டேட்டா தான் நமக்கு முழுக்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள் அடர்த்தி, பாலின விகிதம் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் அங்கங்கே படிச்சுட்டு இருப்போம். நமக்கு இங்கே வந்து மொத்தமாக அப்படியே ஒரே இடத்துல கோர்வையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை மாநிலம் எது? யூபி. குறைந்த மக்கள் தொகை மாநிலம் எது? சிக்கிம். ஓகேங்களா? ஸோ அதுவே யூனியன் பிரதேசமில் எது அப்படின்ற மாதிரிலாம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு நோட்ஸ் இதெல்லாம். சரிங்களா ஆஃபீஸர்? அதனால் இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கான லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதில் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன இதில் சொல்லலாம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்களேன், ஸ்கூல் புக்ஸே வந்து நிறைய பேர் வந்து அதாவது வந்து ஸ்கூல் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ நமக்கு இந்த வெப்சைட்டில் ஸ்கூல் புக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்காங்களா, அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அங்கே ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே தள்ளிட்டே வாங்க. இங்கே என்ன இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே அடுத்தது என்ன இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்குக்கும் வந்து அவங்க வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குது. நமக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தான் நமக்கு வந்து மெயின் சோர்ஸே. ஓகேங்களா? ஸோ இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ நீங்கள் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, புக் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு இந்த புக் சொல்யூஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்கான புக் பேக் கொஸ்டின் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ், 9th தமிழ், 10th தமிழ் அது மாதிரி இருக்கா. இப்போ நான் வந்து 10th தமிழ்ன்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது நியூ புக்கு, ஓல்டு புக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்ன லெசன் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டில் என்னென்ன லெசன் இருக்குன்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த லெசனுக்கு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். மொத்தம் வந்து இந்த 9th ஸ்டாண்டர்டில் எத்தனை யூனிட் இருக்குது, மொத்தம் வந்து 9 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9 யூனிட்டில் இப்போ நான் வந்து எனக்கு இப்போ இந்த குறுந்தொகைக்கான புக் பேக் ஆன்சர் வேணும் அப்படின்னாக்கா நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த குறுந்தொகை பற்றி நமக்கு அந்த நூல்வெளி அது கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்லாம் நமக்கு வந்து பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை படிக்கிறப்ப நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்து சொல்லும் பொருளும், அதாவது அந்த லெசன் பற்றின டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துட்டு அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே பாருங்கள். ஸோ ஆன்சர் புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுங்களா. ஸோ யாமரம் எந்த நிலத்தில் வளரும், ஆன்சர் பாலை. ஓகேங்களா? ஸோ நமக்கு புக் பேக் ஆன்சர் அப்படின்றது நீங்கள் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டு இப்போ அந்த குறுந்தொகையை பற்றின டீட்டெயில் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்தாங்க குறுந்தொகைனா கடல் வாழ்த்து நீங்களாக 401 பாடல் கொண்டது. இது வந்து 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது.
1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்றவர் பதிப்பித்தார். ஓகேங்களா. ஸோ மேம் இது வந்து நமக்கு வந்து சிலபஸில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு குறுந்தொகைன்றது நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அந்த லெசனுக்கான லிங்க்கு ஓகேங்களா. இப்போ பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னாக்கா அந்த பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெசனுடைய கண்டென்ட் ஒரு சில கண்டென்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ பலவுள் தெரிக அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ கூற்று காரணம் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு புக் பேக் சொல்யூஷனுக்கு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லணும் வந்து அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். இது என்ன அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ 2024 நடந்த குரூப் 4, 2022 குரூப் 4, 2019, 16 ஸோ எப்போலாம் நடந்துச்சோ எல்லா இதுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ 2011 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதனால் டவுன்லோட் ஆகின்றது காமிக்குது. ஸோ இப்போ வந்து 2022 கொஸ்டின் அப்படின்னாக்கா இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னாக்கா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் எல்லாருமே கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்யூஷன் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வேறு என்ன சொன்னேன் ஸ்கூல் புக் பேக் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ நீ இதையும் படிச்சிக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்குன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம்லேயே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன இதை மட்டும் இது ஸ்கூல் புக்ஸு, இது வந்து புக் சொல்யூஷன்ஸு, இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ன்றது கவர்மெண்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.